ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் 5 டேஸாக வந்து என்னால் வீடியோஸ் போட முடியலை. பிகாஸ் நாங்கள் கண்ணுக்குட்டியிலேருந்து வளர்த்துட்டு இருந்த ஒரு காளமாடு ஒன்று டெத் ஆயிடுச்சு. ஸோ நேட்டிவ் போகிற மாதிரி வந்துருச்சு. அதனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியலை. சாரி கைஸ். இது வரைக்கும் நம்ம வந்து வேட் டு ஸ்டடி எல்லா யூனிட்டுடைய வேட் டு ஸ்டடியும் வந்து வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட்டாச்சு. தமிழாக இருக்கட்டும், ஆப்டிடியூடாக இருக்கட்டும், ஜிஎஸ்ல இருக்க மற்ற யூனிட்ஸ் எல்லாத்துடைய வேட் டு ஸ்டடியோடைய வீடியோஸுமே நம்ம வந்து போட்டாச்சு. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். போய் எல்லாத்துடைய வேட் டு ஸ்டடியையும் எடுத்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சு படிக்க ஆரம்பிங்க. லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி இப்போ நடந்த குரூப் 4 2024 சிவி லிஸ்ட் செகண்ட் சிவி லிஸ்ட் விட்டுருந்தாங்க. இதுதான் என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த நம்பர் வந்து என் செகண்ட் சிவி லிஸ்ட்டில் வந்து ஷோ ஆயிருக்கு. ஸோ வந்து 11 டிசம்பர் 2024 24th டிசம்பர் 2024 வந்து நம்மளுக்கு வந்து சிவி வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ புதன்கிழமையிலேருந்து அப்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் அப்லோட் பண்ணிட்டு என்னென்னலாம் வந்து கேட்டாங்க, எதெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். சிவி லிஸ்ட்டில் வந்து நம்பர் வந்திருக்குன்றதுக்காண்டி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஜாப் கிடச்சிரும் அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் பண்ணிவிட்டு நம்ம சிவி லிஸ்ட் வரைக்கும் நம்மளுடைய நம்பர் வந்துருச்சே அப்படின்றது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் நம்ம படிக்கிறதுக்கு. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக படிங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் உங்களாலையும் முடியும். கண்டிப்பாக நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக 2025 நம்மளுக்கு பிடிச்சி நல்ல ஜாபாகவே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கிடலாம். ஸோ விடாமல் படிச்சுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது வரைக்கும் எல்லாத்துடைய வேட் டு ஸ்டடியும் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, ஒரு ஸ்டடி பிளான் போட்டு நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். இப்போது உங்களுக்கு வந்து அது கன்வீனியண்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து என் கூட சேர்ந்து படிக்க வாங்க. அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வீக் ஃபுல்லாக என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத வந்து டைம் டேபிள் போட்டிருக்கேன். ஸோ நானும் நாளையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து 1 மந்த்துக்கு வந்து ஸ்டடி ஷெட்யூல் வந்து 4 வீக்ஸோடைய ஸ்டடி ஷெட்யூல் வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கோம். அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஃபாலோ பண்ணாதவங்க இனி நம்ம இதை ரிமைனிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அது விட்டதுலேருந்து அதில் வந்து நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஜிஎஸ்ல வந்து பாலிட்டி எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு வந்து இந்த டைம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதுக்காண்டி நான் இந்த டைமிங் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த டைம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குமோ, என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க முடியுமோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆனால் பட் வந்து நீங்கள் நாளைக்கு மண்டேனா நீங்கள் மண்டே அன்னைக்கு 5 காப்பியங்கள் 50 வந்து நம்ம வேட் டு ஸ்டடி வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. டெலகிராமில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து ஜிஎஸ்ல என்னென்ன லெசன் படிக்கணும், ஆப்டிடியூடில் என்ன லெசன்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்றத வந்து நான் போட்டிருக்கேன். அதாவது இந்த வீக் ஃபுல்லாக நம்ம தமிழில் வந்து 50 காப்பியம் அண்ட் 5 காப்பியம் படிக்க போகிறோம். ப்ளஸ் வந்து பகுதி ஈல வந்து புதுக்கவிதை படிக்க போகிறோம். பாலிட்டியில் என்ன படிக்க போகிறோம்னா, இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனும் அதோடைய ப்ரீஆம்பிளும் படிக்க போகிறோம். மேக்ஸில் வந்து ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த வீக்குக்கான ஷெட்யூல். ஸோ வந்து நான் மண்டே இது போட்டிருக்கேன்னா நீங்களும் எடுத்து நாளையிலேருந்து படிக்க விரும்புகிறவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நாளைக்கு நைட்டு 6 to 7 நான் ஒரு வீடியோ இன்னைக்கு வந்து என்னென்ன படித்தேன், இதில் நான் நோட் பண்ணியிருந்ததெல்லாம் படிச்சுட்டேன்னா எப்படி படிச்சிருக்கேன்றதுக்கு உங்களுக்கு சின்னமாக ஒரு வீடியோ போடுறேன். அன்னைக்கு நைட் வந்து 9 to 9:30 ரொம்ப வேணால் ஒரு ½ an hour வந்து நம்ம லைவ் வச்சுக்கலாம். நான் அன்னைக்கு என்னென்ன இப்போ வந்து நான் இதில் சிலப்பதிகாரம் படிக்கிறேன் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் என்னென்ன கண்டென்ட் இருந்தது, அவருடைய கதை என்ன, அது மாதிரி நான் ரொம்ப ஷார்ட்டாக, அதே மாதிரி பாலிட்டியில் ப்ரியாம்பிள் என்ன சொல்லியிருந்தாங்க அதை பற்றி நான் ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ப்ளஸ் நீங்கள் அந்த படிச்சிருக்கும் போது அந்த லெசன்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு எப்படி அதை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோட பிளான் ஓகே, என்னோட சேர்ந்து நீங்களும் படிக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் வந்து பிளான் ஓகேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த லைவ் டைமிங் டிஸ்கஷன் டைமிங்கும் வந்து உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமிங்கும் என்னன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நாளைக்கு என்ன லெசன்ஸ் போட்டிருக்கோமோ அதை நீங்கள் படிச்சிருங்க. நாங்கள் வந்து இந்த பிடிஎஃபை டெலகிராமில் வந்து போட்டுறேன். ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.